சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் மண்ணாமலை இருக்குது. ஐயா பண்ண மாதிரி இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்டரு கர்நாடகா பார்டரு ரெண்டும் இணைக்கிற இடம் தான். அதாவது கர்நாடகா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கர்நாடக மாநிலம் தான். பசுவேஸ்வா சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு பழமையான சிவாலயம் தான் பார்க்க வந்திருக்கோம். அதை பற்றி பார்க்க போகலாம் வாங்க. தப்புடி பசேஸ்வர இதா பழைய கோயில் பஸ் ஒன்று இது பாதம் அப்படியே எழுதியிருக்கு. 101 உத்வம் சுயங்குது. 15 வருஷம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. கோயிலோட ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க கன்னடாவில். சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் மண்ணாமலை இருக்குது. ஐயா பண்ண மாதிரி இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்டரு கர்நாடகா பார்டரு ரெண்டும் இணைக்கிற இடம் தான். அதாவது கர்நாடகா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கர்நாடக மாநிலம் தான். பசுவேஸ்வா சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு பழமையான சிவாலயம் தான் பார்க்க வந்திருக்கோம். அதை பற்றி பார்க்க போகலாம் வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிவாலயம். காட்டு பகுதியில் தான் இருக்குது ஐயா. நாலா பக்கம் காடு, பக்கத்தில் காவேரி ஆறு ஓடுது. ஒரு அற்புதமான சிவாலயம் தான் பார்க்க வந்திருக்கோம். பசுவேஸ்வரப்பா சாமி திருக்கோயில் தான் வந்திருக்கேன் ஐயா. சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு பழமையான கோயில், 1500 ஆண்டுகள் பழமையான கோயில் சொல்கிறாங்க. அந்த கோயில் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்றோம். வாங்க அப்படி கோயில் சுற்றி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அற்புதமான சிவாலயம். ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டு வழியாக வந்திருக்கேன். ஒரு 13 கிலோமீட்டர் காட்டு வழியாக தான் வந்தோம். வர வழியில் ரொம்ப யானையை பார்த்தோம், மானை பார்த்தோம். அற்புதமான ஒரு சிவாலயம் ஐயா. பாருங்கள் ஐயா, ரொம்ப சிறப்பான ஒரு கோயில். இங்கே பாருங்கள், நம்ம சரஸ்வதி சிலையை பார்த்துருக்குறோம். பாருங்க, சரஸ்வதி அம்மா சிலை வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அந்த சிலையை தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். அப்புறம் தட்சிணாமூர்த்தி பார்க்குறோம் பாருங்கள், தட்சிணாமூர்த்தி சிலை வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில், பழமையான சிவன் ஸ்தலம். அதான் வந்திருக்கேன் ஐயா. அமைதியான இடம் ஐயா. பக்கத்தில் காவேரி நதி ஓடுது. சுற்றியும் வனப்பகுதி ஐயா. நடு வனத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. இந்த பக்கம் தமிழ்நாடு பார்டரு, இந்த பக்கம் கர்நாடகா பார்டரு நடுவில் இருக்கு ஐயா. சென்டரில் தான் இருக்குது இந்த கோயில். அற்புதமான ஒரு திருத்தலம் பாருங்க ஐயா. பார்த்து தான் இருக்கிறோம். ரொம்ப பழமையான சிவன் ஸ்தலம் வந்திருக்கேன் ஐயா. ஒரு அற்புதமான ஒரு இடம் பாருங்க ஐயா. ஒவ்வொரு காட்சி அழகாக பார்த்துன்னு இருக்கிறீங்க பாருங்கள். அப்படி சிலையெல்லாம் காமிங்க சாமி. எல்லாம் சிலையெல்லாம் பார்க்கட்டும். ஒவ்வொரு சிலையாக காமிங்க சாமி, எல்லாம் மக்கள் பார்க்கட்டும். இப்போ மேலே கோபுரத்தை தான் பார்த்துன்னுக்குறேன் ஐயா. இப்போ சாமியை பார்க்க போகிறோம் வாங்க ஐயா. கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ சாமியை பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ஐயா கிட்ட ஒரு சில வார்த்தை கேட்க போகிறோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இதே தப்புடி பசேஸ்வர இதா பழைய கோயில், ஃபுல் பவர்ஃபுல்லு. இங்கே 2 மாடு சண்டை ஆயிடுச்சு. 2 இங்கே ஒரு ஒலி இருக்குங்க, காலு தாரியாங்க. அங்கே பஸ் ஒன்று இது பாதம் அப்படியே எழுதியிருக்கு. அங்கேருந்து சண்டை ஆயிடுச்சு. இங்கே கரஸ் மரம் இருந்துச்சு. அப்போது நெருப்பு விழுந்துட்டு அப்படியே வேரில் போயிடுச்சு இல்லையா. வேரில் போயிடுச்சு. அப்போ இறந்துக்கிட்டு அப்படியே குழி ஆயிடுச்சு. அப்படியே 2 கூலி 3 நைட் 3 ஆகல இறந்து சண்டை ஆயிடுச்சுன்னா யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போது முழுங்கிருந்தாங்க. 101 உத்வம் சுயங்குது. பஸ்வானம் ஃபுல் பவர்ஃபுல். என்ன இங்கே கொண்டா பண்டா ஏதோ வில்லேஜ் ஃபுல்லாக
ஏதோ ஜாத்திரை கொண்டா பண்டிகை பண்ணோன்னா இங்கே கொண்டா பண்ணிவிட்டு எடுத்துட்டு அங்கே தீர்த்த போட்டால் தான் அங்கே கொண்டாட முடியுது. எல்லா சாமியும் இங்கே தான் வருது, இந்த சாமி எங்கே போகாது. ஃபுல் பவர்ஃபுல்லு. இந்த கோட்டை இருக்குது பாருங்க, இந்த கோட்டை இங்கே 101 நந்தி லிங்கம். அந்த லிங்கம் ஒன்று எடுத்துகிட்டு போனால் திருப்பி இன்னொன்று எடுத்துகிட்டு போனால் அந்த லிங்கம் இங்கே வந்துச்சு, அங்கே போகலை. அது இங்கே ருச்சி முனி இந்த மந்திரவாதி எடுத்து சாமியை ஃபுல் இங்கே ஒன்றுமே இல்லையே. அப்போது ஆத்தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே அங்கே மங்கார்த்தி தட்டை அப்படியே சுற்றி அங்கேயே இருந்துச்சு அந்த தண்ணிக்குள்ளே. அந்த சுவாமி இல்லை அங்கே அந்த சுவாமிஜி என்ன பண்ணால் சந்தோஷத்தை ஃபுல் பவர்ஃபுல்லு இந்த சாமி, ஒன்றும் பண்ணாத முடியாது அன்னிட்டு அந்த சுவாமியை அந்த இருக்க பாருங்க ருச்சிமணி அந்த தண்ணியை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்படியே ஒன்று அப்போ எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ ஃபுல் பவர்ஃபுல்லான காவேரி ஆகுது போதில்ல சாமி? காவேரி நதி தானா, வலைக்கேரி தப்புக்குழி பஸ்வீஸ்வரர். இப்போ சாமி மூலஸ்தானத்தில் சிவன் இருக்கிறாரா? சிவன் பஸ்வன நந்தி, அது நந்தி தான் மூலஸ்தானத்தில், நந்தி தான் உத்பவமூர்த்தி. இப்போ ஐயா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, மூலவர் வந்து சிவன் கிடையாதுங்க ஐயா, நந்தி தான் மூலவர். அங்கே தான் வச்சு வழிபாடு பண்ணலாம் ஐயா சொல்றாரு. உத்பவமூர்த்தி சாயங்க அது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நான் டெய்லி சாப்பாடு நடிக்குதானா, டெய்லி ஆனதான் நான் இங்கே சுவாமி தர்ஷனா சாப்பிட்டு நேரம் அரவம் போகலாம். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. ஓகேண்ணா. ஐயா இங்கே தான் என் பழமையான கோயில், இதுதான் என் பழமையான கோயில். அதை எடுத்து மறுபடியும் புதுசாக அங்கே கட்டியிருக்காங்க ஐயா. இந்த பழமையான கோயிலை தான் பார்க்க போகிறோம், வாங்க ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான சிவாலயம் தான் ஐயா. அந்த காலத்தில் கோயில்கள் மன்னர்கள் கட்டின கோயில் ஐயா, அந்த கோயிலை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, இது உள்ள குகை இருக்குது ஐயா. கோயில் உள்ளே போனால் குகை இருக்குது. குகையில் போனால் சித்தர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சித்தர்கள் வந்து தவம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. உள்ளே போக முடியல, உள்ளே பூச்சி புழுகு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் உள்ளே போகல ஐயா. மேலேருந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கிறேன் பாருங்க ஐயா. இந்த கோயில் பக்கத்தில் அற்புதமான ஒரு காவேரி நதி ஓடின்னு இருக்குது. அந்த நதி தான் பார்க்க வந்திருக்கோம். பாருங்கள், நிறைய ஆஞ்சநேயர் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் ஐயா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வந்து பாருங்கள், அற்புதமான ஒரு காவேரி நதி இந்த கோயில் பக்கத்தில் தான் போதுங்க ஐயா. இந்த நதியில் வந்து குளிச்சுட்டு பஸ்வேஸ்வர சாமி வந்து தரிசனம் பண்ணுங்கள். தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் தான் இருக்கு ஐயா. இது ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ஊரில் புறப்பட்டு வந்தேன் ஐயா. காலையில் புறப்பட்டு இப்போ தான் 2:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம் கோயிலாண்ட. உங்களுக்காக பிரத்யோக காட்சி எடுக்கப்பட்ட காட்சி பாருங்க ஐயா. அப்படியே ஆற்றுக்கு போகலாம் வாங்க. ஆற்றுல குளிக்கிறதா குளிக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் ஐயா. புனிதமான காவேரி, அந்த காவேரி தான் பார்க்க போகிறோம். அந்த காவேரி தாயை பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ன அழகாக தண்ணி போகுது பாருங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு புண்ணிய ஸ்தலம், புண்ணிய நதி ஐயா. இதில் குளிச்சோம்னா நம்முடைய பாவங்கள் தீரும் ஐயா. சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாச கர்மா எல்லாமே தீருங்க ஐயா. பாருங்கள் என்ன அற்புதமான ஒரு தண்ணி போயினுக்குது பாருங்கள். அற்புதமான ஒரு வனப்பகுதி பாருங்கள். சுற்றி காடு தான் ஐயா. பாருங்கள், 4 பக்கம் காடு தான், நடுவில் தான் இருக்கு ஐயா இந்த கோயில். அற்புதமான ஒரு திருத்தலம், அற்புதமான ஒரு புண்ணிய நதி. மறக்காமல் வாங்க. கர்நாடகா மாநிலம் தமிழ்நாடு பார்டர் 2 ஒன்றா இடத்துல தான் இருக்கு ஐயா இந்த கோயில். பஸ்வேஸ்வரர் டெம்பிள் ஐயா. பாருங்கள், இப்போ நம்ம காவேரி நதிக்கு தண்ணி போகிற இடத்துக்கு வந்துட்டோம் ஐயா. தண்ணி போயினுக்குது பாருங்கள் ஐயா. தண்ணி போயினுக்குது பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் வந்திருக்கோம். காண கிடைக்காத காட்சி, பிரத்யோக காட்சி. ரொம்ப அற்புதமாக இருக்குது, வந்து பாருங்கள் ஐயா. ஐயா இதுதான் நம்ம ஒரு காவேரி நதி. இங்கே பாருங்கள், இங்கே சிவலிங்கம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஐயா. அந்த காலத்தில் வழிபாடு பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் ஐயா, இதுதான் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க பகவானுக்கு. பாருங்கள், இதுதான் வச்சுருக்காங்க. அந்த ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க பாருங்கள் ஐயா. அற்புதமான காட்சி இதாங்க ஐயா. காவேரி நதி தான் போயின்னுக்குது பாருங்கள்.
ஐயா இப்போ நாமளும் இப்போது குளிக்க முடியாது, அதனால் தண்ணி தெளிச்சிக்கிறோம். சிவாய நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாருக்கு. அற்புதமான ஒரு காட்சி தான் பார்த்துன்னுக்குறேன் ஐயா. தமிழ்நாடு கர்நாடகா இலையில் தான் இருக்குது இந்த கோயில். அற்புதமான ஒரு நதி, புண்ணிய நதி தான், காவேரி நதி பார்த்துன்னுக்குறோம். மறக்காமல் வாங்க, இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த ஆற்றுல குளிங்க, சாமியை பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள், மகா பாக்கியம் கிடைக்கும். நாம் செஞ்ச கர்மம் 21 தலைமுறை செய்த கர்மம், சஞ்சத கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாச கர்மா, எல்லா கர்மமும் விலகி போகிறது தான் ஒரு அற்புதமான திரு ஆலயம் வந்திருக்கோம். ஸ்ரீ பசவேஸ்வர சாமி திருக்கோயில் தான் வந்திருக்கோம் ஐயா. இந்த காவேரி நதியில் குளிங்க, சாமியை பாருங்கள் ஐயா, எவ்வளோ அற்புதமாக ஓடுது பாருங்கள் காவேரி நதி. இன்றைக்கெல்லாம் பார்த்துன்னுக்கலாம் ஐயா, பாருங்க ஐயா. ஐயா இப்போ கோயில் பக்கத்தில் இன்னொரு ஒரு கோயில் இருக்குது. இது வந்து கூலி மாதேஸ்வர சாமின்னு சொல்கிறாங்க ஐயா. அந்த கோயிலை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். முதல்ல பாரு நந்தி வச்சுருக்காங்க. கூலி மாதேஸ்வர சாமின்னு சொல்கிறாங்க. அதே சாமி பார்க்க போகிறோம் வாங்க ஐயா. அதுக்கு முன்னே நம்ம விநாயகர் சிலையை பார்ப்போம். விநாயகருக்கு ஒரு வணக்கம் போட்டு போகலாம். அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் ஐயா பார்த்துன்னுக்கிறீங்க. கூலி மாதேஸ்வர சாமின்னு சொல்கிறாங்க ஐயா. சாமிக்கு முன்னாடி ஒரு நந்தி வச்சுருக்காங்க பாருங்கள், அழகான ஒரு சிற்பத்தை பார்க்குறோம் ஐயா. தலம் அற்புதமான ஒரு ஏரியா, வனப்பகுதியில் தான் இந்த கோயில் இருக்குது. சுற்றியும் காடு, பக்கத்தில் காவேரி நதி ஓடுது. மறக்காமல் வாங்க, கர்நாடகா பார்டரும் தமிழ்நாடு பார்டர் இலையில் தான் இருக்குது. அற்புதமான திருத்தலம். இந்த சாமி தான் பார்த்துன்னுக்கிறீங்க, வந்து பாருங்கள் ஐயா. இப்போ வந்து நம்ம கூலி மாதேஸ்வர சாமி தான் வந்திருக்கோம். ஐயா கிட்ட ஒரு சில வார்த்தை சொல்லுவோம். ஐயா வணக்கம். இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் ஐயா. நம்ம இங்கே அர்ச்சகர் நாங்கள். எங்கள் பேர் கணேஷன், எங்கள் பெரியப்பா அவர். இங்கே வந்து தப்புகுழி மாதேஸ்வர சாமின்னு சொல்லிட்டு மாதேஸ்வர சாமி வந்து மாதேஸ்வர மலை போகும்போது இங்கே ஒரு புளிய மரம் இருந்துச்சு, பெரிய புளிய மரம். அந்த புளிய மரத்தில் வந்து உக்காந்து ஜபம் செஞ்சு இங்கேருந்து மாதேஸ்வர மலை போனதான் ஒரு இத்தியாசம் இங்கே. ஐயா இந்த கோயில் பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு காளியம்மன் கோயில் பார்க்குறோம். காளியம்மா வந்து கர்நாடகாரது, கிடுகண்ணி பேர். அவர் வந்து ஆற்றுல விடு எட்டுன்னு வந்தது. ஆற்றுல விடு வந்து எட்டுன்னு வந்து பத்தி மரக்கிட்ட வச்சுட்டு குளிச்சுடலாம், எல்லாம் பூஜை பண்ணிட்டு வா, பூஜை பண்ணு இந்த லாஸ்ட் விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சிட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுது. பார்க்க உடனே பாம்பு சுற்றிருச்சு. நம்மளுக்கு பாம்பு சுற்றிருச்சு. 1 மணி சுற்றுது பாம்பு, 5 மணி வரை விடவே இல்லை. பாம்பு வந்து ஆடினே இருந்துச்சு மேலே. பயம் ஆயிடுச்சு, தூரம் இருந்துச்சு அவருக்கு. போன நிலையை கிளம்புறா, ஃபுல்லாக ஆற்று தண்ணி வந்துட்டுன்னு எடுத்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு போயிட்டாங்களே அம்மாலாம். இந்த அம்மா கிடுகண்ணி அம்மா, மாரியம்மா அந்த வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வாரம் 5 அடி வர கொண்டுக்கு வந்து கொண்டை பண்ணிட்டு போக மத்தி மரக்கிட்ட பார்த்துட்டு நல்லா இருக்குது. மரத்தை வன்னை மரத்தில் செஞ்சுருக்குது. சிலையெல்லாம் ஃபுல்லாக வன்னி மரத்தில் செஞ்சுருக்காங்க. ஓகே ஓகே, வன்னை மரத்தில் செஞ்சுருக்குது. எடுத்து போயில வந்து தட்டையில் கட்டிட்டு இது தான் அது. இங்கே எடுத்து வந்து இங்கே திருகு முன்னாடி வந்து ஜெயினம் வந்து முத்துட்டு அவர்களெல்லாம் இங்கே சட்டு போயிட்டாங்களே. இங்கே ஸ்தாபனை ஆயிடுச்சு அம்மாவில். ஐயா இந்த கோயில் பக்கத்தில் ஒரு ராமர் கோயில் இருக்குது, அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. ஐயா இப்போ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஐயா கிட்ட ஒரு சில வார்த்தை கோயில். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா அன்பார்ந்த வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? ஐயா எங்கள் பேர் தப்புகுலப்பா. நீங்கள் எந்த ஊருங்க ஐயா? நாங்கள் வந்து இங்கே ஒசூர்லேருந்து சிவகானப்பள்ளி என்ற ஊர். சிவகானப்பள்ளி வந்து ஊர். ஆமாம். இந்த கோயிலுக்கு எப்போ எத்தனை டைம் வந்திருக்கீங்க நீங்கள்? இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வருஷம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். நல்லா இதாக இருக்குது. ரொம்ப எப்படின்னா அவ்வளோ பிரகாசமான சக்தி வாய்ந்த கோயில். இப்போது 7, 8 வந்து நடத்திட்டுருக்காங்க. 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. கோயிலோட ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க கன்னடாவில். ஸோ திருவிழா நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி யார் வந்தாலும் 3 நாளாக நடந்துகிட்ருக்கும். அதில் ஒன்று
குறைய சொல்ல முடியாது. இந்த சாமியோட பேர் வந்து தப்பகுழி பசவேஸ்வரா. தப்புக்குள்ளி பஸ்வேஸ்வரா. ஆமாம், ஓகேங்க ஐயா. இந்த கோயிலோட பேர். இந்த கோயில் எப்போ நாளில் விசேஷம் பண்ணுறாங்க ஐயா? ஐயா ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ஃபேமஸ்னா மகா சிவராத்திரி, மகா சிவராத்திரி, மறுபடியும் எவ்வேறு திங்கக்கிழமை, சோமவாரம் எவ்வேறு திங்கக்கிழமை ஓகேங்க ஐயா. ரொம்ப நல்ல விசேஷம். அதை விட்ட அப்புறம் டெய்லி பூஜை நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் விசேஷ பூஜைன்னா வெள்ளி அப்புறம் சோமவாரம். சரிங்க ஐயா. திங்கக்கிழமை. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா இவ்வளோ நாள் கோயிலை சுற்றி பார்த்தோம். ரொம்ப அற்புதமான திருக்கோயில் பார்த்தோம். பசுவேஸ்வரப்பா சாமி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.